வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் இப்போ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2026ல 200 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ஒரு பெரிய நம்பர் இல்லன்னு தெரியும். ஆனா, எனக்கு இது ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டா இருக்கு. எதனால அப்படி சொல்றேன்னா, இதுவரை 160 பிளஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல ஆல்மோஸ்ட் 100 வீடியோஸாவது டெக்னிக்கல் கன்டென்ட் தான் போட்டிருப்பேன். இது டெக்னிக்கல் கன்டென்ட் வீடியோஸ்ன்னு சொல்லும்போது, எல்லாமே நான் ரியலா என் சிஸ்டம்ல பிராக்டிஸ் பண்ணி, அத ரியல் டெமோவா தான் காமிச்சிருக்கேன். அதனால நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜர்னில நான் நெறையவே கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், என்ன போல ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு ஏஐ எப்படி அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஆஃபீஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம். டெய்லி ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு வந்து YouTubeல வீடியோ போடுறதுன்ற அவ்வளோ ஈஸியான ஒர்க் கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படிதான் இருக்கு. மார்னிங் 9 டூ ஈவினிங் 9 வரைக்கும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரெயின்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிரும். நம்ம பேரலா யூடியூப் சேனல ரன் பண்ணுவோம். அந்த மாரி சினாரியோஸ்ல ஒரு வீடியோ போடணும். ஒரு நாளைக்கு ஒரு டெக்னிக்கல் வீடியோவா போடணும்னு நம்ம மைண்ட் தோணும். பட் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் நான் ஏஐ மெயினா யூஸ் பண்றது. நான் இதுவரைக்கும் பண்ணத எக்ஸாக்ட்டா என்ன மாரி ஒர்க் ஃப்ளோ நான் ஃபாலோ பண்றேன்றத நான் சொல்றேன். ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நம்மளோட ஸ்கிரிப்ட் யோசிக்க டைம் ரொம்ப எடுக்கும். டைட்டில் நம்ம டிசைட் பண்றதும் கஷ்டம். தம்ப்நெயில் போடுறது இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா ஒரு கன்டென்ட்ட ரெடி பண்ணி குடுத்துருவோம். பட் அதுக்கு அடிஷனல் சப்போர்ட் பண்ற இந்த திங்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதான் என்ன பண்ணுவேன், ஏஐய நமக்கு ஒரு அசிஸ்டன்ட்டா நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ எப்படி நான் யூஸ் பண்றேன்னா, ChatGPT உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். ஸோ இதுக்கு நான் ப்ராம்ப்டிங் தான். ப்ராம்ப்ட் தான் விஷயம் இதுல. இப்ப நம்ம பேசுறோம்ல, இந்த கன்டென்ட்டே ஒரு வீடியோவா நம்ம குடுத்து பார்ப்போம். ப்ராம்ப்ட் நான் ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதுல மெயின் என்னன்னா, நமக்கு அந்த ப்ராம்ப்ட்க்கு ப்ராப்பரா ரிசல்ட் கிடைக்கணும்னா, சின்னதா சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தா மட்டும் பத்தாது. அதுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணணும். அதாவது நான் இங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ட் அஸ் எ யூடியூப் கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இப்படி ஒரு ரோல நான் அதுக்கு அசைன் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ நான் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டாபிக்க நான் கிளியரா சொல்லணும். ஓகே. நான் என்ன டாபிக்ன்னு கிளியரா சொல்றேன். நான் ஒரு சின்னதா ஒரு டெவாப்ஸ் யூடியூபர். ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சின்னதா 5 மினிட்ஸ் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைனிங் ஹவ் ஐ யூஸ் ஏஐ. அதாவது ஏஐ யூஸ் பண்ணி நான் என்னோட சேனல எப்படி நான் பண்றேன்றத ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்ல பிராக்டிகல் டோன்ல குடுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன். நான் இத ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். ChatGPT ஃபர்ஸ்ட் அதோட இன்ட்ரோலாம் பேசுது. அதெல்லாம் ஓகே. ஓகே. இப்ப பாருங்க. நான் ஜஸ்ட் குடுத்துருக்கேனா, இதுவே குடுத்துருக்கு. டைட்டில் ஐடியா. ஹவ் ஐ யூஸ் ஏஐ டூ ரன் மை யூடியூப் சேனல் ஆஃப்டர் ஆஃபீஸ். ஓகே. இன்ட்ரோ. நீங்க இந்த மாரி பேசுங்கன்னு சொல்லிக் குடுக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்கிரிப்ட் என்னவோ அந்த ஸ்கிரிப்ட்டே குடுத்துருது. நீங்க இதெல்லாம் பேசுங்கன்ட்டு. நான் இன்னைக்கு என்ன காமிக்க பேச போறேன்னா, ChatGPT பத்தி பேச போறேன். Google Gemini, GitHub Copilot இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பேச போறேன்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெட்டிங் வீடியோ ஐடியாஸ் இன் 1 மினிட். நம்ம இப்ப பேசின அதே தான் அதுவும் சொல்லுது. ஆஃப்டர் ஆஃபீஸ் நம்ம பிரெயின் டயர்டா இருக்கும். நம்மளால எதுவும் பெருசா திங்க் பண்ண முடியாதுன்ட்டு. ஓகே. ஸோ இது போல உங்களுக்கு ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் வந்துரும். இதுல ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் வந்துருது பாருங்க. 1.5 மினிட்ஸ்க்கு. நம்ம இத வச்சு இத பார்த்து பேசினாலே போதும். ஸோ இந்த அளவு தெளிவா உங்களுக்கு ஒரு ஐடியா குடுத்துரும். அந்த அவுட்புட்ட நீங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் தான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஏன்னா ஏஐ தப்பு பண்ணும். கண்டிப்பா தப்பு இருக்கும். அத நீங்க தான் கரெக்ட்டா கொண்டு போகணும். ஸோ இது எல்லாமே நீங்க ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. ஃபைன். இந்த கன்டென்ட்ட வச்சு நீங்க வீடியோ ரெடி பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ரெடி பண்ண பிறகு ஃபுல் வீடியோ நீங்க பிரசன்டேஷனுக்கு ரெடி பண்ணிருவீங்க. ஆனா அதுக்கான டைட்டிலும், டிஸ்கிரிப்ஷனும் என்னன்றத நம்ம உட்கார்ந்து கிராமட்டிக்கல் அதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கணும். ஸோ அந்த சினாரியோல நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு ப்ராம்ப்ட்ட குடுப்பேன். Generate SEO friendly YouTube title, description and tags for this video. ஸோ இப்ப மேல குடுத்த கன்டென்ட்டும் ChatGPT யோடது தான். இப்ப அதுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் எல்லாமே நான் அதுட்ட தான் கேட்கிறேன். இங்க தான் ஆடியன்ஸ நான் மென்ஷன் பண்றேன். டார்கெட் ஸ்மால் யூடியூபர்ஸ் அண்ட் வொர்க்கிங் புரொஃபஷனல்ஸ். ஓகே. ஜஸ்ட் ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு டைட்டில் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, SEO ஆப்டிமைஸ் அதாவது யூடியூப் அல்காரிதம்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு டைட்டில்ஸ் குடுக்குது. 1, 2, 3 டைட்டில் குடுத்துருக்கு. இதுல நீங்க உங்களுக்கு புடிச்ச டைட்டில சூஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் ஹியூமன் டோன்ல இருந்தாலே போதும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் புரியும். அது மாரி ஓகே. ஃபைன். அதே மாரி டிஸ்கிரிப்ஷன் இங்க அதுவே குடுத்திருக்கு.
நான் இப்போ ஒரு யூடியூப் ரன் பண்றவன். நான் என்ன பண்ணுவேன், இத ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிப்பேன். எங்கேயுமே எதுவும் ஒரு அஃபென்ஸ் லாங்குவேஜ் இல்லாம ப்ராப்பரா வேர்டிங்ஸ் இருக்க மாரி அத மட்டும் ஒரு செக் பண்ணிப்பேன். ஏஐ மோஸ்ட்லி உங்களுக்கு அஃபென்ஸ் லாங்குவேஜ்லாம் குடுக்காது. நீங்க தைரியமா இருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு தடவ நம்ம படிக்கணும் இத. ஏன்னா ஏஐ நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தான். ஏஐ நம்மள டிரைவ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ எஸ்இஓ டாக்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. ஓகே. உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. வீடியோ அப்லோட் பண்றது என்ன தேவைன்னா, ப்ராப்பர் கன்டென்ட்டோட வீடியோ வேணும். அது நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட டெக்னிக்கல் கன்டென்ட்ட போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் வேணும். அதுவும் சிஸ்டம் குடுத்துருச்சு. இன்னொன்னு கேட்சியா எனக்கு ஒரு தம்ப்நெயில் இருந்தா நல்லாருக்கும். ஓகே. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நெறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடியா இதுல ரெடி பண்ணிக்கிட்டு கேன்வால எடிட் பண்ணுவாங்க. இல்லன்னா Photoshopல பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு தம்ப்நெயில் ஐடியாஸ் நான் கேட்கிறேன் அதுட்டயே. எனக்கு என்னால யோசிக்க முடியல. ஸோ கிவ் மீ 5 பவர்ஃபுல் யூடியூப் தம்ப்நெயில் டெக்ஸ்ட் ஐடியாஸ் ஃபார் ஸ்மால் யூடியூபர்ஸ் யூசிங் ஏஐ ஆஃப்டர் ஆஃபீஸ் ஜாப் அப்படின்னு குடுக்குறேன். ஆஃப்டர் ஆஃபீஸ் யூடியூபர் ஏஐ இஸ் மை சீக்ரெட் வெப்பன் 9 to 5 ஜாப் பிளஸ் யூடியூப். ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ் குடுக்குது. நீங்க ChatGPT-ட்டயே நீங்க கேட்கலாம். குட் யூ ப்ளீஸ் கிரியேட் அண்ட் கிவ் மீ தம்ப்நெயில்னு. நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இது இப்ப கிரியேட் பண்ணுதான்னு நான் பார்க்கணும். ஓகே. எனக்கு ஏதோ தம்ப்நெயில் இது கிரியேட் பண்ணுது. அது பண்ணிட்டு இருக்கட்டும். இது ChatGPT மட்டும் தான் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்க போயிட்டு ஜெமினின்னு Google Gemini குடுங்க. கிரியேட் இமேஜ். இங்க நான் குடுக்குறேன். டிஸ்கிரைப் யுவர் இமேஜ்ன்றது. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. க்ரோ ஃபாஸ்டர் வித் ஏஐ. ஓகே. இந்த மாரி ஒரு டைட்டில் மட்டும் குடுக்கலாம். மை டாபிக் இஸ். ஓகே. நான் என்ன பண்றேன், தம்ப்நெயில் ஐடியான்னு குடுக்குறேன். ஸோ ஒரு சின்ன டெஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம். எனக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும் அப்படின்ட்டு, தம்ப்நெயில் பிக்சர் வேணுன்ட்டு. டாபிக் நான் குடுத்துருக்கேன். இந்த தம்ப்நெயிலுக்கான ஐடியா எப்படி இருக்கணும்னு குடுத்துருக்கேன். தென் சப்மிட் குடுக்குறேன். ஸோ நியோ பனானா 2 இது வந்து Google Geminiயோடது. Google Gemini வந்து நமக்கு இப்ப ஒரு தம்ப்நெயில் இமேஜ் கிரியேட் பண்ணி குடுக்க போகுது. ஸோ இது லோட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி ChatGPT என்ன குடுத்துருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். இந்த ஃபேஸ்லாம் யாருன்னு தெரியல. பட் ரியல் ஹியூமன் கிடையாது. பயப்பட வேண்டியதில்ல. ஸோ 9 to 5 ஜாப் பிளஸ் யூடியூப். ஏஐ ஹெல்ப் மீ. ஸோ ரொம்ப சிம்பிளா குடுத்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா இதான் ChatGPT அதோட லோகோ. இவ்வளோ கிளியரான பிக்சர் எனக்கு இதுவே போதும். நமக்கு இது போதும் ஒரு ப்ராப்பரான தம்ப்நெயிலுக்கு. ஓகே. ஜெமினி என்ன குடுக்குதுன்னு பார்ப்போம். ஜெமினி இன்னும் சூப்பரா குடுத்துருக்கு. ஸோ க்ரோ ஃபாஸ்டர் வித் ஏஐ 2x வியூஸ். ஆஃபீஸ் லைஃப்ல இருந்து மட்டும் ஆக்சுவலா இது அர்த்தம் கிடையாது இப்படி. நம்ம ஆஃபீஸ் லைஃப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இவ்வளவு ஆக்டிவா ஒர்க் பண்ணணும்னா, அதுக்கு ஏஐயோட அசிஸ்டன்ட் தேவைன்றது மட்டும் தான் இது ரெஃபர் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோல நம்ம கிளியரா நம்மளோட கன்டென்ட்ட வச்சு நம்ம ஒரு டெக்னிக்கல் வீடியோ ரெடி பண்ணிடுறோம். அதுக்கு தேவையான அசிஸ்டன்ட் ஃபுல்லா ஏஐட்ட வாங்கிக்கிறோம். இன்க்ளூடிங் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், தம்ப்நெயில் இமேஜ் இது எல்லாமே ஏஐ குடுத்துருது. ஸோ நம்ம ஒர்க்க 50% ஒர்க்க வந்து ஏஐட்ட குடுத்துறோம். தட் மீன்ஸ் நமக்கு அது அசிஸ்டன்ட்டா ஒர்க் ஆகுது. ஃபைன். ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டா எல்லாமே ஓகே. எனக்கு இப்போ அடுத்து ஒரு 10 ஐடியாஸ் எனக்கு வேணும்னு நான் கேட்கிறேன் அதுட்ட. ஓகே. நம்ம அதையும் கேட்டுக்கலாம். அடுத்து நான் ஒரு 10 வீடியோஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா குடு. 10 ஃபியூச்சர் வீடியோ ஐடியா ஃபார் DevOps பிளஸ் ஏஐ யூடியூப் சேனல். இதுதான் நம்மளோட சேனல். ஓகே. என்டர்ன்னு குடுக்குறேன். அடுத்து இந்த 10 ஆப்ஷன்ல ஹவ் DevOps இன்ஜினியர்ஸ் கேன் யூஸ் ஏஐ இன் டெய்லி ஆஃபீஸ் ஒர்க். அடுத்து ஏஐ பிளஸ் Kubernetes ரியல் யூஸ் கேஸ். 9 to 5 ஒர்க்ல ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறோம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றோம், அப்புறம் DevOps ப்ராஜெக்ட் நம்ம எப்படி பண்றோம். 5, 6, 7, 8, 9, 10. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துருவது கிளியர் கட் இன்ஃபர்மேஷன். இப்போ என்னன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, ஓகே இதை நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஐ பில்ட் a DevOps ப்ராஜெக்ட் யூசிங் ஏஐ இன் 1 வீக்கெண்ட். ஸோ இதை நான் பண்ணலாம். ஏஐ வச்சு நான் எப்படி Terraform ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ஏஐ வச்சு எப்படி நான் ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்றேன், சிஐசிடி அந்த பைப்லைனுக்கு ஏஐ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது,
எதெல்லாம் ஒர்க் ஆனுச்சு, எதெல்லாம் ஃபெயில் ஆனுச்சு. இந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப்ப நான் ஒரு வீடியோவா போட முடியும். இது இந்த கன்டென்ட்ட நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் 1 டே போதும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஓவரால் வீடியோவோட கன்டென்ட் என்னன்னா, நம்ம சொல்ல வர்றது ஏஐ நமக்கு அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணும். நம்ம ஸ்மார்ட்டா டைம் சேவ் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்ட பார்ப்போம். இந்த வீடியோஸ்லாம் நம்ம ரெடி பண்றோம். இதுக்கு பேக்கிரவுண்ட்ல ஒரு மியூசிக் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜெமினில மியூசிக்கும் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த டூல்ஸ்ல போயிட்டு கிரியேட் இமேஜ் குடுத்தோம். இப்போ ஜஸ்ட் கிரியேட் இமேஜ் மியூசிக்னு குடுக்க போறோம். ஸோ நான் இப்ப தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிரியேட் எ மைல்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் மியூசிக் ஃபார் மை டெக்னிக்கல் யூடியூப் சேனல். ஓகே. ஸோ இந்த மாரி வந்து குடுத்துருக்கு. நான் அதுக்கான மியூசிக்கே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் இத ஜஸ்ட் ப்ளே பண்றேன். இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. 9 to 5 grind, feeling the slow pace, building my channel, winning the race. Leverage the AI, make the engine ignite, grow faster and smarter, shining so bright. Double your views and watch the subs climb. Growth with the AI, win every time. Yeah, grow with the AI, win every time. 9 to 5 grind, feeling the slow pace. ஸோ இந்த மியூசிக் என்ன சொல்லுதுன்னா, நம்ம 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஸ்லோவா இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் நமக்கு ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணுது, அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கன்டென்ட் இம்ப்ரூவ் பண்றோம். அது மூலமா சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்றோம். Building my channel, winning the race. Leverage the AI, make the engine ignite. Grow faster and smarter, shining so bright. Double your views and watch the subs climb. Growth with the AI, win every time. Yeah, grow with the AI, win every time. ஸோ அதான் அந்த ஒரு இம்ப்ரூவ்டு கண்டென்ட்னால நமக்கு இன்க்ரீஸ்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. க்ரோ வித் ஒரு ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ நம்ம கொடுத்த கண்டென்ட்டை அழகான மியூசிக் பாட்டாக பாடிடுச்சு. இதையும் கூட நம்மளோட வீடியோஸில் ஆட் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு பிளைன் மியூசிக் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் அதையும் கூட டைப் பண்ணி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதை கரெக்டாக பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.